அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற இல்ல வாங்கலாமா அப்படிங்கிறது போன்ற பல்வேறு வீடியோஸ் நம்ம வந்து போட்டுட்டோம். பட் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஸ்மார்ட் போன்ஸுக்கு ஏன் வீடியோ போடக்கூடாது? ஸோ டைட்டில் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும். இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் கேலக்ஸி J2 2018 ஸ்மார்ட் போனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் போன் பார்த்தோம் அப்படின்னா 8190 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 2018க்கு ஒர்த் இல்லாத ஒரு ப்ராசர், பல வருடங்களுக்கு பின்னோக்கி நம்மளை கூட்டு போகிற ஒரு டிஸ்பிளே, எக்கச்சக்கமான சென்சார்ஸ் இல்லாத ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த J2 உடைய 2018 எடிஷன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாம்சங் கேலக்ஸி J2 2018. ஸோ பொதுவாகவே சாம்சங்கை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய எஸ் சீரிஸாக இருக்கட்டும், நோட் சீரிஸாக இருக்கட்டும், கண்ணை மூடிட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதிக விலையாக இருந்தாலுமே கூட அதை தாண்டி ஓரளவு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏ சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு வந்து கொடுத்துருப்பாங்க. 30,000 அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் A8 ப்ளஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிக விலை தான் அந்த குறிப்பிட்ட விலைக்கு, பட் ஓரளவு வந்து ஒருத்தான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் வந்து இருந்துட்டு. பட் இப்போ அப்படின்னு இல்லை, எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஜே சீரிஸ், குறிப்பாக J2, J7 இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியாக என்றைக்குமே வந்து இருந்ததில்ல. அந்த வருஷத்துல தான் இந்த J2 உடைய 2018. இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து சொல்லலை. பட் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் மால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்சங் மால்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். முதல்ல இதோடைய டிஸ்பிளே. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ மெஜாரிட்டியாக ரொம்பவே லீஸ்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கூட நம்ம பார்க்குற டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா 720p, அதாவது HD டிஸ்பிளேஸ் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஒரு 480pலாம் அந்த காலத்தில் வந்தது தான் இந்த 540 பிக்சல்ஸ் அப்படிங்கிற போல. இது பார்த்தோம் அப்படின்னா 960:540 அப்படிங்கிற அந்த அளவு பிக்சல்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே HD கூட கிடையாது, 5" 540p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க இந்த J2 2018ல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து டூவல் சிம்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ சிங்கிள் சிம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தவரையும். அடுத்து ப்ராசர். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த வருடத்துடைய பேஸ் மாடல்ஸ், அதாவது பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய பேஸ் மாடல்ஸில் இருந்த ஸ்னாப்டிராகன் 425 ப்ராசர் வந்து பயன்படுத்திக்காங்க. 425 நல்ல ப்ராசர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த 8000 ரூபாய்க்கு 2018 கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அடுத்து ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் 2GB ரேம், 16GB மெமரி வந்து கொடுத்துருக்காங்க. மெமரி கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சாம்சங்குடைய ஃபேவரட் டாபிக் சென்சார்ஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே அவங்க மென்ஷன் பண்ணுற 2 சென்சார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று ஆக்சலரோமீட்டர், இரண்டாவது ப்ராக்சிமிட்டி சென்சார். ஸோ இந்த 2 சென்சார்ஸ் மட்டும்தான் அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜைரோஸ்கோப் சென்சார்லாம் சத்தியமாக எதிர்பார்த்துறாங்க, இருக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. ஸோ யூடியூப் 360 டிகிரி வீடியோஸ் எதுவுமே வந்து பார்க்க முடியாது. ப்ராக்சிமிட்டி சென்சார் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் ஆக்சலரோமீட்டர், இந்த 2 சென்சார்ஸ் மட்டும்தான் வந்து ஃபோன்லேயே இருக்குது. 8190 ரூபாய்க்கு சேல் ஆகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனை அவங்க விளம்பரப்படுத்துகிற ஒரே விஷயம் சாம்சங் மால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாம்சங் மால்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் கூகுள் லென்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி தான் அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ரொம்பவே பட்ஜெட் செக்மெண்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இதைத்தான் ஒரு மிகப்பெரிய விற்பனை புள்ளியாக ஆட் பண்ணிட்டு இருக்காங்க சமீப காலத்தில். அந்த விதத்தில் சாம்சங் மால்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து நோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது சம்மந்தமான ஆன்லைனில் பர்ச்சேசஸோ இல்லை அது சம்மந்தமான ரிலேட்டடான விஷயங்களை வந்து காமிக்கும். இதுதான் சாம்சங் மால். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்பில்ட்டாக கொண்டு வரல, சாம்சங் மால் அப்படின்னு சொல்லி தனி ஆப்ல தான் இது வந்து இருக்கு அப்படிங்கிற வந்து குறிப்பிடத்தக்கது. கேமரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8 மெகா பிக்சல் பேக் கேமரா, 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி எல்லாம் அதிகபட்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க கூட முடியாது அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. கடந்து வந்த அந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல இந்த கேமரா குவாலிட்டியை வந்து பார்க்குறப்ப பேட்டரியை பொறுத்தவரை 2600 mAh பேட்டரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக், கோல்டு மற்றும் பிங்க் அப்படின்னு சொல்லி 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து அவைலபிள் வந்து இருக்கு. ஸோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சாம்சங் கேலக்ஸி J2 2018 அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மார்க்கெட்ல J2 Pro 2018 அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோ அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அம்சமும் இல்லை அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்தாக வந்திருக்கு. கடைசியில் விலை ஸோ ஆல்ரெடி பல முறை சொல்லிட்டேன், 8190 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை தவிர ஜியோடைய ஒரு கேஷ்பேக் ஆஃபருமே வந்து இருக்கு இந்த J2 2018 பொறுத்தவரைக்கும். பட் இந்த குறிப்பிட்ட பட்ஜெட் செக்மெண்ட்ல எவ்வளோ பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம சமீபத்தில் ரிவ்யூ பண்ண ரெட்மி 5 கூட பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 450 ப்ராசராக இருக்கட்டும், புதிய ஆஸ்பெக்ட் ரேஷியோ டிஸ்பிளேவாக இருக்கட்டும், இவ்வளோ பெட்டரான ஸ்மார்ட் போன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க 8000 ரூபாய்க்கு. பட் சாம்சங் டயர் 1 மேனுஃபேக்சரர் அப்படிங்கிற அந்த ஒரு தரத்தை குறைச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான அட்லீஸ்ட் அவங்க ப்ராசரில் கூட ஒரு 430 போயிருந்தால் கூட ஓகே தான். பட் டிஸ்பிளே ஒரு மினிமம் 720p HD டிஸ்பிளேவை தவிர கம்மியான டிஸ்பிளே இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இப்போ பார்க்குறதுலாம் ரொம்பவே வந்து ரேராக இருக்குது. எந்த ஒரு பிராண்ட்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் மினிமம் 720p போகிறாங்க. பட் இதே குறிப்பிட்ட பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 8000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஆல்ரெடி உங்களுக்கு 1080p ஃபுல் HD டிஸ்பிளேஸ் கூட நம்மளால பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஸ்மார்ட் ரான் அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD டிஸ்பிளே, அது பார்த்தோம் அப்படின்னா இந்த விலையில தான் சேல் ஆகிட்டு இருக்கு. ஃபுல் HD டிஸ்பிளே இருக்கிற இடத்துல வந்து அதில் வந்து
ஒரு 720p இருந்தால் கூட அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். 540p. ஸோ 540p தான் இந்த 2018 ஒரு ஃபோனே வரக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து. ஸோ ஓவராலாக 8190 ரூபாய்க்கு கொஞ்சம் கூட வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கட்டும், இல்லை ஒர்த்தே இல்லாத ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் இந்த J2 2018. இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதையும் தாண்டி ஆஃப்லைனில் பல்வேறு லட்சக்கணக்கான சேல்ஸ் போக போகுது, அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மை. சாம்சங்குடைய விளம்பரங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பங்காக வந்து இருக்க போகுது. பட் இந்த மாதிரி குறிப்பிட்ட பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து சாம்சங்குடைய இந்த ஒரு நிலைப்பாடு, சென்சார் ஸ்கிப் பண்றது, டிஸ்பிளே வந்து கம்மியான ரெசல்யூஷன்ல கொடுக்குறது, ஓவராலா கொஞ்சம் ஒர்த்தே இல்லாத ஸ்மார்ட் போனை பட்ஜெட்ல வந்து லான்ச் பண்ற பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த ஸ்மார்ட் போன் யாரும் வாங்கிராம உங்க நண்பர்களை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனல்ல Facebook, Twitter, Instagramல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா பல்வேறு அப்டேட்ஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா ட்விட்டர்ல இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.